செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் என்னோடு கேடு சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டுகிற தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். இன்றும் ஒரு புதிய கிருபையோடு கூட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்க போகிறோம். இரவு எங்கள் தீபம் அணையாதபடிக்கு எங்களுக்கு நாசியிலே சுவாசத்தையும் இருதய துடிப்பையும் கொடுத்து உயிரோடு வைத்திருக்கிற கிருபை காய் ஸ்தோத்திரம். உடைய பர்பஸ், உடைய திட்டம், உடைய பிளான் எங்களிலே நிறைவேற போகிற கிருபை காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் செய்த அற்புதங்களுக்காக, செய்ய போகிற அற்புதங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலே அதனால நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட இந்த நாளை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் வெள்ளமில்ல நாமத்திலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளை காத்ததுக்காக, எங்கள் குடும்பத்தை காத்ததுக்காக, பெற்றோரை காத்ததுக்காக, எங்கள் வழி துணையா நம்முடைய சமூகம் இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழியிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து ஒரு பழைய பாடலை நாம் பாடும். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடுங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடுங்கு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு காவலாயேன். கப்பலின் பின்னணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு காவலாயேன்.
எக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கற்றில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கோடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கோடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பக்கபலம் பாதுகாப்பு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். தரித்து நில்லுங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இது யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடைய யுத்தம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னவர். தேவனுடைய ஆவி இப்பொழுது இறங்கி ஒவ்வொரு குடும்பங்களிலே பிரவேசிப்பதாக. எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளும், பிசாசின் தந்திரங்களும், வானமண்டல பொல்லாத ஆவியின் எல்லா விதமான செயல்பாடுகளும் ரசனையாக இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுது சுட்டெரிக்கப்படுவதாக நான் சொல்லிக்கிறேன். எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே. பேதுரு சொன்னார், வெள்ளியும் இல்லை பொன்னும் என்னும் இடத்துல இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, வெள்ளி இல்லை பொன்னும் இல்லை, எங்களால செலவு செய்ய முடியல. அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள பெண் சொன்னார், தன்னோட ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழிந்து ஒரு 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 பிரயோஜனம் இல்லாம, ஒரு முன்னேற்றம் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, எங்களிடத்தில் இப்பொழுது இருக்கிறதெல்லாம் இயேசு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தினாலே நான் எழும்புவேன். இயேசுவின் நாமத்தினால் நீ எழும்பு. இயேசுவின் நாமத்தில் உனக்கு வேலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதிகளும் மறையட்டும். இயேசுவின் நாமத்துல தரித்திரங்கள், இயேசுவின் நாமத்துல பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். ஓ, இன்றைக்கு காலை வேளையில இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி 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 அவர்களுடைய செய்கைகள், கிரியைகள் பெரிதாக இருக்க போவதற்கு ஸ்தோத்திரம். நிறைய முன்னேற்றங்களையும் நீ காண போறீங்க. இயேசுவின் நாமத்திலே திருமணம், இயேசுவின் நாமத்திலே குழந்தை பெறும், இயேசுவின் நாமத்திலே தடைகள் விலகி, இயேசுவின் நாமத்திலே வேலை உண்டாகி, இயேசுவின் நாமத்திலே உயர்வு உண்டாகி, இயேசுவின் நாமத்திலே மாறுதல் உண்டாகி, இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகும். இந்திய தேசத்துல சமாதானம், எல்லையிலே சமாதானம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மதர்ஸ் டே ஆசரித்தோம். இப்போ ஆவியானவரோட கூட பேசின சில காரியம் என்னன்னா, ஏன் அம்மாக்களை குறித்து நாம இந்த வாரம் முழுவதும் பேசக்கூடாது என்பதுதான். உங்களுக்கு ஒரு கேள்வியோடு கூட உங்களை வாழ்த்தி எல்லா தாய்மார்களையும், ஏன் ஈவன் யாரெல்லாம் பாதுகாக்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க எல்லாரும் தாய் உள்ளம் படைத்தவங்க தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. என் ஆண்டவருடைய பேரு கூட அவர் சொல்வார், நான் தாயை போல உன்னை நான் சுமந்து வந்தேன், பாலூட்டினேன்.
அப்போ ஆண்டவர் நம்ம தாயை போல தான், அவர் தாய் போலவும் தகப்பனை போலவும் நம்ம நடத்தி வருகிறார். ஏன்னா இந்த வாரம் முழுவதும் நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆவியானவர் நம்மை சிந்திக்க அவர் நம்மை தூண்டுகிறார். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. அங்க ஒரு தாயை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு, இந்த தாயில் இருந்த அந்த குணாதிசயங்களையும், இந்த தாயில் இருந்த அந்த பண்புகளையும், இந்த தாயிலே காணப்பட்ட அவருடைய டேலண்ட்ஸையும் தாளந்துகளையும், ஆவிக்குரிய வரங்களையும், சரீர பலத்தையும் நாம சிந்தித்து அதை நம்மோடு கூட பொருத்தி பார்க்க போகிறோம். அது அது நீங்க தாயா இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அது மகளா இருக்கலாம், ஏன் ஈவன் ஆணாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அல்லது சகோதரனாக இருக்கலாம். நமக்கும் இதெல்லாம் மிகவும் அவசியம் என்பதற்காகவே ஆவியானவர் இன்று சபைகளுக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே மீண்டும் அன்பு தாய் மார்களுக்கு எனது மதர்ஸ் டே வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள்லாம் கடவுளுக்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவங்க. அதனால உங்களை நான் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 5ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் 5th chapter 7ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இது உங்களை நோக்கி தான் வருது, எல்லாரையும் நோக்கி வருகிறது. இந்த காலை வேளையில ஜெபிக்கிற, அல்லது இந்த நாள் முழுவதும் இதை மனப்பாடம் செய்கிற, அல்லது பார்க்கிற, அல்லது தியானிக்கிற, அல்லது ஜெபிக்கிற ஒவ்வொருவரை நோக்கி வருகிறது. நல்ல கவனிங்க. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அன்பு அம்மாக்களே, அப்பாக்களே, சகோதரரே, சகோதரிகளே, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, எழும்பும் அளவும், நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலில் நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாயிருக்கிறது. என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு நீங்க இதனுடைய முதல் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கொடுங்கோல் அரசன் ஒருத்தன் வருகிறான். 4ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் தெபருடைய அந்த வீரியம், அவங்களுடைய கேரக்டருடைய அந்த அழுத்தம் நமக்கு தெரியும், இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். ஏகூத்து மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேலின் புத்திரர் திரும்ப கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத் சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்ற பெயர். அவன் புரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே கூடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தன. 9000 இருப்பு ரதங்கள். அதாவது இப்போ நீங்க வார் ஃப்ரண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடக்கிற காரியம் நான் சொல்றேன் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வார் நடந்தது, அங்க காசால நடந்தது, பாலஸ்தீன்ல நடந்தது, சீரியாவில் இன்னும் சண்டை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்ப நம்ம கான்டெக்ட்ல எடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட எத்தனை ஆகாஷ் விமானங்கள் அது தடுப்பு செய்யும், எத்தனை பீரங்கிகள், எத்தனை ஏவுகணைகள், எத்தனை நியூக்ளியர் ஹெட்ஸ், எத்தனை வாஸ் ஹெட், எத்தனை பிரிவுகள் இல்லை நமக்கு இருக்குல்ல. நேவல் ஏர்பேஸ் இருக்கு. நீங்க நியூஸ் பார்க்கணும். ஆர்மி இருக்கு, நேவி ஆர்மி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஃப்ளையிங், அது என்ன சொல்லுவோம்ல, வானம் எஸ், அந்த மாதிரி ஆர்மி இருக்குல்ல. உங்களுக்கு தெரியும். நேவல் ஏர்பேஸ் இருக்கு, ஃப்ளையிங் ஏர்பேஸ், சம்திங் லைக் தட். ஸோ
இவங்க அவ்வளவு படைகள் வைத்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அவங்களுடைய வலிமை அவங்களுடைய வலிமை இந்திய தேசத்தின் வலிமை நமக்கு தெரிகிறது. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஆளுனா 900 இருப்பு ரதங்களாம். அதாவது கட்டையில செய்யப்பட்ட ரதங்கள் ஈஸியா சேதப்படுத்தலாம். இருப்பு ரதங்களை சேதப்படுத்த முடியாது. அது நெருப்புல கூட பறக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அப்போ அங்கிருந்த கொல்லன்கள், அப்புறம் அங்கிருந்த அயன், அவங்க இருப்பு ரதங்கள் செய்ய இந்த பீரங்கி செய்கிறாங்களே அந்த மாதிரி, டேங்க் ஃபேக்டரியில் செய்கிறாங்களே அந்த மாதிரி, மிசைல் செய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் மேன் 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். நல்ல கவனிங்க, எத்தனை வருஷமா? 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இங்க நிறுத்திட்டு உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நமக்கு விரோதமாய் இருக்கிறவன் நிறைய வாரண்ட்ஸ் வச்சிருக்கிறான். நமக்கு விரோதமாய் தினமும் அன்பு எய்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி காத்து கொண்டிருக்கிறான். நம்ம விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அவன் கிட்ட கூட நம்மளால போக முடியாது. தினந்தோறும் நம்மை அழித்து கொண்டிருக்கிறான். நம்ம பிள்ளைகளுக்கு மேல அம்பு எய்கிறான், குண்டு போடுகிறான், நம்முடைய கணவன் மேல போடுகிறான், மனைவி மேல போடுகிறான், பிள்ளைகள் மேல போடுகிறான், நம்முடைய பொருளாதாரத்து மேல போடுகிறான். அவனால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு கொடுமையாய் அவன் ஆளுகிறான். எத்தனை வருஷமா? 20 வருஷம். பிரியமானவர்களே, நீங்க எத்தனை வருஷம் இந்த மாதிரியான பாடுகளுக்குள்ள, கொடுமைகளுக்குள்ள, இருப்பு ரதங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு மனுஷனோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, பாஸோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனை வருஷம் சொல்றாங்க. அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்டான். இப்போ 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. தெபோரனாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அப்போ 20 இயர்ஸ் அந்த லிபரேஷன் ஏன் கிடைக்கல? ஏன் பாழா போச்சு? ஏன் அந்த அடிமைத்தனம்? ஏன் அந்த வறுமை? ஏன் இந்த தோல்வி? ஏன் இந்த பிரச்சனைகள்? ஏன் இந்த கொடுமைகள்? ஏன் நம்மளால கொஞ்சம் கூட எழும்பி நிற்க முடியல? ஏதோ ஒண்ணு தடை இருக்கு. ஏன் 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 அப்படின்னு இந்த கேள்விக்கு பதில் இப்போதே நான் சொல்லிடுறேன். தகப்பனாலும் சரி, தாயானாலும் சரி, கணவனாலும் சரி, மனைவியானாலும் சரி, ஏன் ஏன் இப்படி ஒரு கொடுமை நடக்குதுன்னா நாம இன்னும் எழும்பல, ஆவியில எழும்பல, அபிஷேகத்துல எழும்பல, அர்ப்பணிப்புல எழும்பல, கர்த்தர் அறிகிற அறிவுல எழும்பல, காலையில அதிகாலையில எழும்பல, இரவுல நடு சாமத்துல எழும்பல, ஜெபிக்கல, எழும்பும் அளவும். அப்போ தெபொராள் எழும்புவதற்கு முன், எழும்புவதற்கு பின், உங்க பேரை போட்டு எழும்புவதற்கு முன், எழும்புவதற்கு பின். நீங்க எழும்பாத வரைக்கும் கொடுமைதான், எழும்பாத வரைக்கும் அடிமைதானம் தான், எழும்பாத வரைக்கும் முறிவுதான், எழும்பாத வரைக்கும் வியாதி தான், எழும்பாத வரைக்கும் பிரச்சனை தான். நீங்க ஆண்டவருக்காக, இஸ்ரவேலின் தேவனுக்காக, கர்த்தாதி கர்த்தனுக்காக நீங்க எழும்பும் பொழுதுதான் பாழாய் கிடந்தவைகள் எல்லாம் சீர் செய்யப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கோ. எழும்பணும், எழும்பு. இது திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. எழும்பு. நான் எழும்புற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்காது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நீங்க புலம்பிட்டே இருந்தா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரவே வராது. அல்லது நீங்க ஆண்டவரை முறுமுறுத்து, இல்லைன்னா ஆண்டவரை நான் தேடவே மாட்டேன்னா சொல்யூஷன் இருக்காது. நான் ஆலயத்துக்கே போக மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன்,
நான் ஆண்டவரை குவிட் பண்றேன், அதுக்கு அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? நான் எப்பவுமே கிளியர் கட்டா பேசுவேன். அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அவர் சர்வ வல்லவர். அவர் நஷ்டம் உங்களுக்கு தான், எனக்கு தான். தேடுவதனால நன்மை கிடைக்கும், தேடாம இருந்தா நன்மை கிடைக்காது. அதுதான். ஆனா நீ எழும்புனா கர்த்தர் ஒரு இஸ்ரவேலில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் காண்பிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுல அது முதலாவது இன்னைக்கு மதர்ஸ் டேல எல்லா மதரும், எல்லா மனைவிகளும், எல்லா மகள்களும் எழும்பணும். எழும்பு. படுத்து கிடந்தா போதாதுங்க, டிவி பார்த்து கிடந்தா போதாது, கனவு கண்டா போதாது, அல்லது வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெறுத்து போய் நான் பாவத்துல போயிட்டுருவேன், அது போதாது. விசுவாசத்துல எழும்பணும். எழும்புகிற வரைக்கும். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பேசணும்ல. கிறிஸ்துவுக்கு முன் எப்படி இருந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பா, கிறிஸ்துவுக்கு பின் எப்படி இருந்தது, அது மாதிரி உங்க குடும்பத்துல அன்பு தாய், அன்பு அன்பு மனைவிமார்களை, அந்த அந்த மாமா, அந்த மதர், மனைவி, மகள் அப்படின்னா அந்த எம்லே சொல்றேன். நீங்க எழும்புற வரைக்கும் கிராமங்களும் சரி, உங்க வீடும் சரி, உங்க சர்ச்சும் சரி, உங்க சொசைட்டியும் சரி, பாழாதான் கிடக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஒரு குடும்பத்தை சீர் பண்ணுகிற வேலை ஒரு பெண்ணிடத்தில் தான் இருக்கு, ஒரு மதர் இடத்துல தான் இருக்கு. அதனால நீங்க தான் எழும்பணும். ஃபர்ஸ்ட் பெண்கள் எழும்ப வேண்டும். அந்த பொறுப்பை கூடுதலா ஒரு அம்மாவிடத்துல தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அம்மாக்கு இடத்துல தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ப்ரொடக்டிவ் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சரி, இந்த அம்மா யாரு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு ஜெபம் பண்ண போறோம். ஒரு 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 விஷயம் தான் செய்ய போறோம். கொஞ்ச நேரம் தான் பேச போறேன். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 4ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜட்ஜஸ் 4:4. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள், லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். விசிட்டிங் கார்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை? நிறைய விசிட்டிங் கார்டு. இப்போ நம்ம விசிட்டிங் கார்டே போகிறதில்ல. இப்போ டிஜிட்டல் விசிட்டிங் கார்டெலாம் வந்துருச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாம் விசிட்டிங் கார்டு வச்சுருவோம். அதில் வந்து மிஸ்டர், ரெவரண்ட், டாக்டர், அப்புறம் வந்து மோஸ்ட் ரெவரண்ட், அப்படி இப்படிலாம் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி டிகிரி, யூஜி, பிஜி, அப்புறம் பேசின போஸ்ட் கிராஜுவேட், அதுக்கப்புறம் டிப்ளமோ, அவர் என்ன வாங்கினார், என்ன படித்தார், சயின்டிஸ்டா, டேட்டா சயின்டிஸ்டா, அவர் யார், கேப்டனா, அவர் டாக்டரா, இப்படிலாம் போட்டிருப்பாங்க. கீழே என்ன படிச்சிருக்கிறார், எங்கே படித்தார், ஃபாரினில் படித்தாரா. இந்த அம்மாவுடைய குவாலிஃபிகேஷன் 3 சொல்கிறோம் பாருங்களேன். அதுதான் இன்றைக்கு நமக்கு பார்த்து ஜெபிக்க போகிற ஒரு காரியம். முதலாவது அவங்க, நீங்கள் சொல்லலாம் என்ன சொல்ல வரேன்னா, இதை சொல்வதற்கு முன்பாக, அவருடைய குவாலிஃபிகேஷன் சொல்வதற்கு முன்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, எழும்புன்றீங்க, எங்கள் வாழ்க்கை முழுசும் பிரச்சனையிலே இருக்கு, எங்கள் கணவன், எங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர்கள் பிரச்சனையிலே இருக்கிறாங்க, ஃபினான்ஷியலாக பிரச்சனையில் இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலாக பிரச்சனை இருக்கிறோம், நிறைய குடிக்கிற கணவன் இருக்கிறான், பிள்ளைகள் ட்ரக்கில் இருக்கிறாங்க, வேலை இல்லை, உயர்வு இல்லை, கடன் இருக்கு, வீடு இல்லை, வாசல் இல்லை. ஹவு கம்? நான் எப்படி எழும்ப முடியும்? எப்படி நான் ரைஸ் பண்ண முடியும்? ஹவு கேன் ரைஸ் அப்? எளிமையா சொல்றீங்களே, எப்படிங்க எழும்ப முடியும்? எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எப்படி 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 ஆண்டவர்? சரி, இந்த அம்மாவுடைய குவாலிஃபிகேஷன் நான் வரேன். ஏன் எழும்ப முடியாது அப்படின்னா, இவங்க முதலாவது அவங்க பார்க்குறான், லபிதோத்தின் மனைவி. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், அவங்க ஒரு வைஃப், அன்பு அம்மா, அன்பு சகோதரி, அன்பு மகளே. முதலாவது நீங்க மனைவி.
மிஸ்ஸஸ் மனைவியினாலே அவ்வளோ அவ்வளோ வேலைகள் உண்டு. அவங்க காலையில் 5 மணிக்கு எழுந்து இரவு 12 மணிக்கு எல்லாம் தூங்கின பிறகு படுக்கிற ஒரு பெரிய உத்தியோகம். இதெல்லாம் என்னது சம்பளம் வாங்காத வேலைக்காரர்கள்னு சொல்லுவாங்க, அன்பெய்ட் சர்வெண்ட். அது என்னமோ அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழும்பி நைட்டு மிட் வரைக்கும் உழைக்கிற காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்துட்டு பிள்ளைகளுக்கு மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு அவங்க ரெடியாகி அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாயந்தரம் திரும்ப வந்து திரும்பவும் குக் பண்ணி திரும்பவும் சாப்பிட்டு திரும்ப டின்னர் முடிச்சுட்டு திரும்ப படுத்து எவ்வளவு வேலை எவ்வளவு வேலை. இதில் பிள்ளைகளை நர்ச்சர் பண்ணணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் என்று பல விலைகள் உண்டு. அதனால தான் நான் மதரை வந்து கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் வைத்தேன். அது ஒரு பழமொழி உண்டு, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது விளங்கலை. அன்னை பிதா முன்னறி தெய்வம் உங்களுக்கு விளங்கியிருந்தா எனக்கு எழுதி அனுப்புங்க. ஆனால் உண்மை அதுதான். கடவுளுக்கு பிறகு அவ்வளோ வேலை செய்கிறவங்க, பொறுப்பாக வேலை செய்கிறவங்க. ஆனால் இன்னும் சிங்கிள் மதர் எடுத்துக்கோங்க, அவங்க கணவன் இல்லாமல். இதில் நிறைய கணவனோடு இருக்கிறவங்க தான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ ஸ்டாமினா கத்தர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை அவங்க வளர்த்துருந்துருக்கலாம், அவ்வளோ கரேஜ் வளர்த்துருக்கலாம், அவ்வளோ பலனை கத்தர் கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் ரொம்ப வீக் ஆகுறதுக்கு காரணமே அதிக பலு, அதிக வேலை, அதிகமான கஷ்டம்தான். அதனாலே உங்களுக்கு நான் சல்யூட் பண்ண வேண்டும். ஏன்னா எனக்கு ஐநோ எங்கள் அம்மா எனக்கு செய்தது தெரியும், என்னுடைய மனைவி செய்து கொண்டு இருக்கிறது தெரியும், என்னுடைய இரண்டு தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கடினமாக செய்து கொண்டிருக்கிறாங்க, வேலை செய்து கொண்டிருக்காங்க, உழைத்து கொண்டிருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடுவே எல்லாமே ஒர்க்கிங் உமன் தான். என்னுடைய மகள் இந்த வயதிலேயே அவங்க செய்கிற வேலை எனக்கு புரியும். எனவே நான் எல்லாவற்றையும் புரிந்துதான் சொல்கிறேன். முதல்ல என்ன நடக்குதுன்னா, அவங்க வீட்டில் மனைவியாக இருக்கிறாங்க. அவ்வளோ இருந்தும் அவங்க இப்போ எழும்பணும். எதுக்கு எழும்பணும் தெரியுங்களா? 20 வருஷம் அடிமைத்தனம். அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க கணவன் நல்லா இருக்கணும், அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க ஐஸ்வர்யவான்களாக மாறணும், அவங்க வீட்டை கட்டணும். புத்தி உள்ள பெண் வீட்டை கட்டுகிறாள். இப்படி பல விதமான காரியங்கள் செய்யணும்னா எழும்பணும், திபராலை போல எழும்பணும். நீங்கள் சொல்லாத மனைவி அவ்வளோ வேலை இருக்கு, எங்களால் படிக்க கூட நோ, இல்லை, இத்தனை 1000 வேலைகள் இருந்தாலும் சரி, கடவுளுக்காக முதலாவது நீங்க அதையும் செய்றீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதை இன்னும் செய்யாதவங்களுக்காக நான் சொல்றேன். அதுலேயும் கூட நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. நிறைய வேதத்தை வாசிங்க, நிறைய பாட்டு பாடுங்க, நிறைய தியானம் பண்ணுங்க, நிறைய ஆலயத்திற்காக போய் ஊழியம் செய்யுங்க, நிறைய பெண்கள் மத்தியில ஊழியம் செய்யுங்க, நிறைய கிட்ஸ் மத்தியில ஊழியம் செய்யுங்க, வாலிபர் மத்தியில ஊழியம் செய்யுங்க. ஈவன் தோ நீங்க மனைவியா இருந்து அவ்வளவு சிரமங்கள் மத்தியில நீங்க கர்த்தருக்காக எழும்பும் பொழுது என்ன நடக்கும்னா, பயங்கரமான பிளெஸிங்ஸ் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி சரீரத்தில் நல்ல பலனை கொடுத்து ஒரு வாதையும் அணுகாதபடிக்கு அவர் கிருபையாய் காத்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவள் மனைவியா இருந்தார். 2வது ப்ராஃபட், தீர்க்கதரிசியா இருந்தார். 3வது ஜட்ஜா இருந்தார். இந்த ஒவ்வொன்றும் நான் விளக்க போகிறேன். முதல்ல வந்து ப்ராஃபட். அன்பு தாயே, அன்பு சகோதரிகளே, அன்பு மகளே, அன்பு தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். You are the first prophet in the family. I would say you are the prophets of the world, prophet of the nation, prophet of your city, prophet of your house. நான் இதை ரொம்ப ஆணித்தரமா ஆவியில நிரம்பி சொல்றேன். நீங்க தான் தீர்க்கதரிசிகள்.
யூ ஆர் த ப்ராஃபட்டஸ். மறந்துடாதீங்க. வாட் இஸ் ப்ராஃபட்டஸ் அப்படின்னா என்ன? தீர்க்கதரிசினா என்ன? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு சொல்றதுதான் தீர்க்கதரிசி. லிஸ்னிங் டு த காட்ஸ் வேர்ட். ஆண்டவர் பேசுகிறது ரொம்ப அழகா தெளிவா கேட்கிற அந்த கிருபை உள்ளவங்க தான் அன்பு சகோதரி, தாய்மார்கள், அம்மாமார்கள், மகள்மார்கள். இந்த கிருபை ஆண்களை காட்டிலும் பெண்களிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யூ கேன் லிசன், யூ கேன் ஹியர் the gentle voice, the still voice of God if you rise up. நீங்க எழும்பும் பொழுது கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை உங்களால கேட்க முடியும். தினந்தோறும் கேட்க முடியும். என்ன மெல்லிய சத்தம்? என்ன? ஹலோ, ஹாய், ஹவ் அப்படின்னு சொல்றதா? இல்ல இல்ல, அது ஓகே தான். அது இன்ட்ரடக்ஷன். அது மகளே, அப்பா வந்திருக்கிறேன். எஸ், எப்படி ஏதேன்ல அவர் வந்து பேசுவார்ல, ஆடம் ஈவ் எங்க இருக்கிற, அந்த மாதிரி தான். ஜஸ்ட் இன்ட்ரடக்டரி வேர்ட். ஆனா தீர்க்க தரிசனம் என்பது என்னன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வார். இதோ இந்த பிள்ளை அல்லது உன்னுடைய கணவன். நிறைய பேர் வீட்டில் நீங்க பார்த்துருக்கலாம், கணவன் ஒரு தவறு செய்து வந்துட்டா அவங்க முகத்தை வச்சு இவங்களுக்கு ஒரு அந்த இன்ட்யூஷன், மதர், பிள்ளைகள் தவறு செய்து வந்துட்டா அந்த மதர் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லுவாங்க. அவங்க முகத்தை வைத்தே சொல்லுவாங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வைத்தே சொல்லுவாங்க, அவங்க முடி கலைந்ததை வைத்தே சொல்லுவாங்க. என்னப்பா நடந்தது ஆஃபீஸில், ஸ்கூலில் என்ன நடந்தது, ரிசல்ட் என்னாச்சு, என்ன உடம்பு சரியில்லையா? திஸ் இஸ் மதர்ஸ் இன்ஸ்டிங்க்ட். அதுதான் ப்ராஃபட்டஸ்ன்னு சொல்லுவேன். ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் தெரியும் உள்ளத்தை பார்க்க. ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் தெரியும் மனசை பார்க்க. ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் தெரியும் பிள்ளை எந்த ஸ்தானத்துக்கு போய் உட்காரணும். ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் தெரியும் ஒரு கணவன் எந்த இடத்துல போய் இருக்கணும். ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் தெரியும் வீடை கட்டணும்னு. ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் தெரியும் வீடை கட்டுவாங்க அப்படின்னு. ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் தெரியும் ஒரு காரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி நேரத்தில் நல்ல இடத்துல பொன் கொடுக்கணும், பொன் வாங்கணும்ன்ட்டு ஒரு தாய்க்கு தான் தெரியும். தாயே எழும்பு, உங்க வீட்டுல திருமணமாகாத பிள்ளைக்காக நீ எழும்புமா, அவங்கள விட்டுரு. வேலை இல்லாத பிள்ளைக்காக நீ முழங்கால் படியில, அவங்கள விட்டுடு, அவங்கள பிள்ளைகளுக்கு விட்டுடு. நீங்க எழும்பு. நம்முடைய சாட்சி அதுதானுங்க. நம்ம ஜெபம் பண்ணி தான் நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறோம். நான் தான் சொல்வேன், யூ ஆர் த ப்ராஃபட்டஸ். நீங்க தான் சொல்றேன். நான் இங்க பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்றேன். ஈவன் தோ நான் மெயில் ஃபாதர்ஸ் அவங்களையும் சொல்றேன், சகோதரி கூட சொல்றேன். நீங்க குடும்பத்துல நீங்க ஒரு தீர்க்கதரிசி. நீங்க உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கத்தர் நீங்க எழும்பிட்டேன்னா கத்தர் உங்களோட கூட பேசுவார். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுவார், குடும்பத்தை பத்தி பேசுவார். தெரியுமானுங்களே, 20 years of bondage. அவன் அந்த வார்த்தை சொல்லுது ரொம்ப பயங்கரமா இருந்தது. கொடுங்கோல் ஆட்சி, இருப்பு ரதங்களை வைத்து கொண்டு அவன் ஆட்சி செய்தான். ஆனா எது வரைக்கும் தெரியுமா? தெபொராள் எழும்புற வரைக்கும் தான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். சவால், எழும்பி காட்டுங்க. உங்களை ஒடுக்குகிற, உங்களை அழுத்துகிற, உங்களை கீழே தள்ளுகிற, உங்களை தோல்வி அடைய செய்கிற, உங்கள் கர்ப்பத்தை அடைக்கிற, உங்களுக்கு வியாதிகளை கொண்டு வருகிற, உங்களுக்கு பிசாசு தந்திரங்களை எல்லாவற்றையும் என் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து அழிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எழும்புற வரைக்கும் தான் தாமதம். எழும்பிட்டா ஆண்டோடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. நாளைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட் மாத்திரம் இல்லை, தேர்டு அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மிஸ்ஸஸ், அண்ட் தென் ப்ராஃபிட்டஸ், மூணாவது ஜட்ஜஸ். அதையும் நம்ம பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற தரிசனம் எழும்புற வரைக்கும் தான் அது தாமதமா இருக்கும். எழும்பிட்டா அது நிறைவேறும், அது விளங்கும், அது பொய் சொல்லாது,
அதுக்காக காத்திருக்கிறோம். நிச்சயம் வரும். இன்றைக்கு வியாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக, திருமணமாகாத, குழந்தை இல்லாத, வேலை இல்லாத, உயர்வு இல்லாத, மாறுதல் இல்லாத, வீடு இல்லாத, கடனோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதோ எழும்புகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நீர் எழுப்பியிருக்கிறீர். ஆமென். இன்னைக்கு எழும்ப போறாங்க ஆண்டவரே. படுத்து கிடக்கிற அவங்கள கர்த்தர் எழுப்ப போகிறார். இன்னைக்கு எழும்பி நின்று வைராக்கியமாய் சொல்ல போகிறோம், கர்த்தர் தெய்வம். இரண்டாவது, எழும்பி நின்று என் வேதத்தை வாசித்து, இதுதான் என்னுடைய நம்பிக்கை. எழும்பி நின்று சொல்ல போறோம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு தான் எங்க வாழ்வு, எங்கள் கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்ல போறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு உதவி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை, அடையாளங்களையும் செய்வீராக. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வரட்டும். இது படிச்சு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கமெண்ட்ஸ்ல எழுதணும், எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்டூட். இயேசுவின்காக நான் எழும்பி நிற்க போகிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எழும்ப போறேன். என் கர்த்தருக்காக நான் எழும்ப போகிறேன். நான் எழும்ப போகிறேன். எழும்பும் வரைக்கும் தான் பாழா போகும். எழும்பிட்டா பசுமையா மாத்துவார். எழும்பிட்டா கர்த்தர் வாசலை திறப்பார். எழும்பிட்டா கர்த்தர் எதிரிகளை முறிப்பார். எழும்பிட்டா நமக்கு விரோதமா எழும்புகிறவன் இல்லாதே போவான். எழும்பிட்டா அவன் நிர்மூலமாகிறத நீங்க பார்ப்பீங்க. எழும்பிட்டா வியாதிகள் மறைந்து, எழும்பிட்டா சரும வியாதிகள் விலகி, எழும்பிட்டா ஞானம் வந்து, எழும்பிட்டா வெற்றி வந்து, பாதுகாப்பு வந்து, ஒரு தோல்வி இல்லாத வாழ்க்கை வாழும். எழும்புறீங்களா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஒரு கூட்டத்தை எழுப்புங்க. இந்த ஜெபிக்கிற அந்த அதிகாலை ஜெபத்தை ஜெபிக்கிற கூட்டத்தை எழுப்புங்க. ஆண்டவரே, நாங்கள் எழும்பி இந்த பிரசங்கங்களை அநேகருக்கு நாங்கள் ஷேர் செய்வதன் மூலம் அநேகர் எழும்பட்டோம். இந்த தேசம் முழுவதும் எழும்பட்டோம். ஒரு நாளைக்கு எப்படிலாம் எழும்பி நாம் இருக்க வேண்டும் என்பதை, பிரகாசிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள உதவி செய்யணும். இன்னைக்கு எழும்பணும், அவ்வளவுதான். we have to rise up today. அவ்வளவுதான். நீங்க எழும்பணும். ஒரு மற்ற காரியங்கள்லாம் நாளையிலிருந்து நீங்க கற்றுக் கொடுக்க போறீங்க. நாங்க எழும்ப போறோம். எங்க குடும்பத்திற்காக நாங்கள் எழும்ப போகிறோம். எங்க சபைக்காக எழும்ப போகிறோம். என் தேசத்துக்காக எழும்ப போகிறோம். கர்த்தாவே, என் தேசத்துல விசேஷமாய் பார்டர்ல அமைதியை கொண்டு வாங்க. ஆண்டவரே, உயிர்கள் போகாதபடிக்கு, அந்த சிவிலியன்ஸ் ஆகாதபடி, கொலை செய்யாதபடி கிருபையா காத்துக்கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். விசேஷமா எங்களுக்கு உதவி செய்கிற இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில ஐஸ்வர்யம் தங்கட்டும், அபிஷேகம் வரட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியங்கள் பார்க்கட்டும், எண்ணி முடியாத நன்மைகளை சுகிக்கட்டும். இயேசுவின் நாமத்துல சிறுக விதைக்கிறவன் சிறுக, பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியும் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless.